அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு கொலைவெறி தாக்குதல். இந்த தாக்குதலை பண்ணது யாருன்னா, ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டி. திருச்சி பக்கத்தில் குளித்தலையில் கனிம வள கொள்ளை நடக்குது. இந்த கனிம வள கொள்ளையை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள, இந்த கனிம வள கொள்ளையை ஆதாரத்துடன் நிரூபிப்பதற்கு நியூஸ் தமிழ் சேனலோட ரிப்போர்ட்டர் கதிரவன் மற்றும் அந்த கேமராமேன், அவங்க கூட இன்னும் 2 சமூக ஆர்வலர்கள், ஒரு வக்கீல், மொத்தம் 5 பேர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த தகவலை முன்கூட்டியே அறிந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அவருடைய அடியாட்கள் ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இவங்களை வழிமறைத்து, இவங்க வண்டியில் இருந்த கேமராவை பார்த்த உடனே கோடைத்தனமாக அந்த 50 பேர் சேர்ந்து இந்த 5 பேரை அடித்து இவங்க மண்டையை உடச்சி சாலையில் பூரா ரத்தம். இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை இன்றைக்கி நிகழ்த்தியிருக்காங்க. டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு ரவுடிசம். திமுகனா ரவுடிசம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மீண்டும் மீண்டும் அவங்களே அதை நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் குற்றமாக இருக்கட்டும், இப்போ இந்த கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், இது லிஸ்ட்டு போட்டிங்கன்னா லிஸ்ட்டு பெருசாக போகும். 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வீடியோலாம் பத்தாது. அதனால் சுருக்கமாக சொல்லணுன்னா, மக்கள் விரோத திமுக அரசை, தமிழர் விரோத திராவிட மாடல் அரசை 2026ஆம் ஆண்டு வேறறுக்க வேண்டும். இதுதான் தமிழக மக்களின் தலையாய கடமை. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் விரோத தீய சக்தி திமுகவை ஒழிக்காமல் தமிழக மக்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது. காடை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், தண்ணியை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணுன்னா முதல்ல திமுகவை ஒழிக்கணும். நன்றி, வணக்கம்.